பிரைஸ் லார்ட். காலிங் டிவி சார்பாக நான் பேச வந்திருக்கேன். கர்த்தருடைய நாமத்தினால் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். என் பேர் அன்னமேரி. எங்கள் அப்பா பேர் ஆசீர்வாதம், எங்கள் அம்மா பேர் வயலட் ஆரோக்கியமேரி. அவங்களுக்கு நான் 3வது பெண்ணாக பிறந்தவ. எங்கள் குடும்பமே பக்தி வைரப்னா ஆசி குடும்பத்தை, அந்த குடும்பத்தில் நான் வந்தேன். நான் 3வது குழந்தையாக வந்ததற்கு முன்னாடி எங்கள் அம்மா என்னை கர்ப்பத்திலே கலைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதை வச்சு நான் ஒரு பாட்டு பாடுறேன். தாயின் கருவினில் என்னை காத்தவரே, முதிர் வயதினிலும் என்னை தாங்குகிறீர். தாயின் கருவினில் என்னை காத்தவரே, முதிர் வயதினிலும் என்னை தாங்குகிறீர். என்னை உமக்காக தெரிந்து கொண்டீர். நான் உம்மையே பற்றிக் கொள்வேன். நான் ஆராதிப்பேன் உம்மையே, போற்றிடுவேன் என்றுமே. நான் ஆராதிப்பேன் உம்மையே, போற்றிடுவேன் என்றுமே. என்னை உண்டாக்கிய என் தெய்வம் நீரே, உருவாக்கிய என் கர்த்தர் நீரே. என்னை உண்டாக்கிய என் தெய்வம் நீரே, உருவாக்கிய என் கர்த்தர் நீரே. நான் ஆராதிப்பேன் உம்மையே, போற்றிடுவேன் என்றுமே. எங்கள் அம்மாவுக்கு அண்ணன் இருக்கார், ஒரு ஆம்பளை பிள்ளை. 2வது எங்கள் அக்கா லில்லி, அவங்க பேர். அவங்களுக்கு 1.5 வயசாகும்போது நான் கர்ப்பத்தில் வந்துட்டேன்ற காரணத்தினால எங்கள் அம்மா நிறைய மருந்துங்க மாத்திரைங்க சாப்பிட்டாங்களாம், என்ன கருவிலே அழிக்கணும்னு சொல்லிட்டு. தேவனுடைய சித்தம் இது போல் சாட்சியாக என்னை வைக்கணுன்றதுக்காக எனக்கு ஜீவன் தந்தார். எனக்கு வயசு 68. எங்கள் அம்மாவுக்கு நான் 3வது பிறந்த பிறகு அதுக்கடுத்து எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்தா. அவள் பேர் ஞானசெல்வி. அதுக்கப்புறம் 3 தம்பிங்க எனக்கு. ஒருத்தன் பேர் ஆரோக்கியநாதன், ஒருத்தன் பேர் ஜோசப், ஒரு தம்பி பேர் டேனியல். நாங்கள் மொத்தம் 7 பேர். ஆனால் நான் பிறந்து கொஞ்ச நாளுக்கெல்லாம் எங்கள் அக்கா இறந்துட்டாங்க. அதனால் எங்கள் அம்மாவுடைய வெறுப்பு இன்னும் அதிகமாகிடுச்சு. இவளால் தான், இவ பிறந்து தான் என் பொண்ணு வாயில் போட்டுக்கிட்டா, இப்படியே தான் சொல்லுவாங்க. எனக்கு படிக்கிற வயசு 5 வயசு. எனக்கு ஆப்ரேஷன் ஸ்கூலில் சேர்த்தாங்க. என் தங்கச்சி, எங்கள் அண்ணன், நானும் 3 பேர் போவோம் ஸ்கூலுக்கு. எங்கள் அண்ணாவுக்கு காசு தருவாங்க. அப்போல்லாம் கால்னா அரையினா தான். எங்கள் அண்ணனுக்கு தருவாங்க, எங்கள் தங்கச்சிக்கு தருவாங்க. எனக்கு மட்டும் காசு தர மாட்டாங்க. அப்போ ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு சின்ன வயசில் என் மேலே அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த வெறுப்பு அவங்களுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு புக்ஸு கூட வாங்கி தர மாட்டேன். நான் 8வது வரைக்கும் தான் நான் படித்தேன். அது வரைக்கும் எங்கள் அண்ணன் படித்து பழைய புக்கு தான், நோட்டு தான் எனக்கு. 8வது படிக்கும்போது என் தம்பி, எனக்கு 13 வயசு. என் தம்பி, கடைசி தம்பி டேனியல் பிறக்கும்போது, அப்போது பாதியிலே தங்கச்சியை தம்பிங்களை விட்டுட்டு எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. குழந்தை பிறந்தான். அப்போத்துலேருந்து குடும்பத்தை பார்க்குற பொறுப்பு எனக்கு. அந்த 13 வயசுலேயே நல்லா சமைப்பேன், தம்பிங்களை பொறுப்பாக பார்த்துப்பேன். அவ்வளோதான். 8வது பாதி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. 14 வயசு நான் ஏஜ் அட்டன் பண்ணேன். எங்கள் வீடு குடிசை வீடு தான். அதனால் எங்கள் அம்மா குடிசை வீட்டில் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டுன்னு புஷப்பட் கான்வென்ட்டு ஒரு இருக்குது. அங்கே பிள்ளைங்களை சேர்த்துப்பாங்க, அனாதை பிள்ளைங்களாம் சேர்த்துப்பாங்க. அந்த கான்வென்ட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அங்கே சேர்த்து அங்கே இருந்தேன் நான் கொஞ்ச நாள். அதுக்கப்புறமா அந்த குடிசை வீடு கவர்மெண்ட்டில் ஹவுசிங் போர்டை கட்டி கொடுத்தாங்க. ஹவுசிங் போர்டு கட்டின பிறகு நான் எங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்கள் அம்மா. எங்கள் அண்ணனுக்கு வயசு 22 வயசாச்சு. அப்போ எனக்கு 17 வயசு. எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே நடக்க ஆரம்பித்தார். வீட்டில் கொஞ்சம் வீணான பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. அப்போ நான் சொன்னேன் எங்கள் அம்மாகிட்ட, அண்ணா கல்யாணம் பண்ணிடுமா, நான் திரும்ப எப்போது போல் ஆஸ்திரேலியா போய் தங்கிக்கிறேன்னு. வேண்டாம், அவனை கல்யாணம் பண்ணுற நேரம் உனக்கு ஒரு நல்ல மணமகன் வருவான், நான் கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லி எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணி வந்த அந்த முதல் வாரத்துலேருந்து நான் எக்ஸ்போர்ட் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஷர்ட்டெல்லாம் தைப்பேன் நான். எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸு 17 வயசில் நான் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பித்தேன். தச்சுன்னு இருக்கும்போது எங்கள் அண்ணி எங்கள் தங்கச்சி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. தங்கச்சிக்கு ஒரு முழம் பூ வாங்கி வைக்க கூட யாரும் கிடையாது. என் தங்கச்சின்னா எனக்கு ரொம்ப உயிர். அப்போ அந்த வேலைக்கு போயிருக்கும்போது காலையில் முதல் நான் போவேன் பேட்ச் ஒர்க்கு.
24 மீட்டர் முதல்ல தச்சு கொடுத்தா திரும்ப கட் பண்ணி தருவாங்க, ஸ்கொயர் திரும்ப தைக்கிறோம். 24 மீட்டர் 24 மீட்டர் 48 மீட்டர் தைச்சா 8 ரூபா தருவாங்க. அப்போ அந்த காசுக்காக காலையில் முதல் ஆளை போவேன், நைட்டு லேட்டாக வருவேன். அந்த இடத்துல குமார்னு சொல்கிற ஒருத்தர் அவரும் தைப்பார். அப்போ அவருக்கு ஈக்குவலாக நான் தைக்கணும்னு நான் முயற்சி பண்ணுவேன். அவர் வந்து என்ன பண்ணுவார், எப்போ பாரு என்னை பார்த்து கண் அடிக்கட்டும் அந்த மாதிரிலாம் பண்ணுவார். இந்த ஆள் ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் பாட்டு அமைதியாக நான் என் வேலை உண்டு நான். அவர் என்ன பண்ணிட்டு அங்கே இருக்கிற பசங்கக்கிட்டலாம் இந்த பொண்ணை வந்து நான் விரும்புகிறேன் நான் அவனுங்கிட்ட சொன்னேன். அவனுங்கெல்லாம் என்னை வந்து நீ குமார் அண்ணனை தான் கல்யாணம் பண்ணணும், ஏன் நான் அவருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நான் அதெல்லாம் முடியாது, எங்கள் அம்மா அப்பா எனக்கு யார் கல்யாணம் பண்ண அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னவோ அந்த லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் நினச்சாங்க. ஆனால் உண்மையாகவே கடவுளுக்கு பயந்து எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு தெரியாது எதுவுமே நடக்காது, எனக்கு எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணா இருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் என் தங்கச்சிக்கு எல்லாம் செய்யும்போது யாருமே என்ன என் மனசுக்குள்ள ஒரு வெறுமை வந்துச்சு. நம்ம தங்கச்சிக்கு ஒன்றுமே செய்யலை, நம்மனா நான் 8வது படிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் கர்த்தர் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு. என் தங்கச்சி 3வது கூட படிக்கலை. தங்கச்சிக்கு வந்து நம்ம வந்துட்டோம்னா என் தங்கச்சி நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் செய்வாங்கன்றது ஒரு நம்பிக்கை. எங்கள் அண்ணன் வந்து ரயில்வே வேலை தான் செஞ்சுன்னு இருந்தார். அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த நேரம் அந்த குமார் வந்து என்னை நீ கல்யாணம் பண்ணால் உன்னை கடைசி வரைக்கும் நான் நல்லபடி வச்சுப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எங்கள் அம்மாவுடைய அம்மா பேர் ஜூலி. அவங்க என்ன பண்ணாங்க, சரி நான் இட்டுட்டு கொண்டு போய் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரன் என்னை கொண்டு போய் பெசன்ட் நகர் மாதா கோயிலில் நிற்க வச்சு மாதாவுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு மஞ்சள் கயிறில் அந்த நேரம் 2 ரூபா இருந்திருக்கும் அந்த வெள்ளித்தாலி, அதை வாங்கி எங்கள் வீட்டுக்காரர் கையில் கொடுத்து என்னை கட்ட வச்சுட்டாங்க, மஞ்சள் கயிறு கட்டிட்டாங்க. ஆனால் அவங்க நிறைய நகை போட்டுட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு நகையை கொடுத்துருந்தா கூட அந்த தாலிக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அந்த மாதிரி கட்டி விட்ட உடனே என்னை வந்து ரொம்ப இலக்காரமாக எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த கயிறை கட்டின பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் கட்டின பிறகு அவங்க அம்மா வீட்டுக்கு சைதாப்பேட்டை கூட்டிகிட்டு போனார். எங்கள் வீட்டுக்காரர் பேர் அப்போ சொன்ன குமார்னு சொல்லிட்டு எனக்கு அறிமுகமானார். அவர் குமார்ன்றவர் எனக்கு மஞ்சள் கயிறில் தாலி கட்டினார். அதுக்கப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் ஒரு வப்பாட்டி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த பொம்பளை இந்து பொம்பளை, சூடாமணி அந்த பொம்பளை பேர். அந்த பொம்பளை ரொம்பவே அசிங்கமாக நடக்க ஆரம்பித்தா என் விசேஷத்தில். சரி என்ன தலையெழுத்தோ இது சொல்லி சரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு கூட்டிகிட்டு போனார். அங்கே போனால் அவர் தலையில் ஒரு இடி விழுந்தது. முஸ்லீம் அவர். எல்லாரும் நசீர் பாஷான்னு கூப்பிட்றாங்க. என்ன இதுன்னா என்ன நீ என் முறைப்படி வந்தாவா இல்லாட்டி உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடு, என்ன செய்ய முடியும் என்னால், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டுன்னு. சரி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் ஒரு நாள் சரியான அடி அடித்து என் கண்ணெல்லாம் கலங்கிச்சு. 4 வருஷம் அந்த மஞ்சள் கயிறை போட்டுன்னு நான் பைத்தியக்காரி மாதிரி நடந்துட்டு இருந்தேன். வேலைக்கு போவேன், எக்ஸ்போர்ட் வேலைக்கு போவேன், வருவேன். அவர் வருவார், அந்த பொம்பளையோட நல்லா குடிப்பார். பயங்கரமான வேதனை தான். நான் தெரிந்து கொண்ட வாழ்க்கை இது, யாருமே சொல்ல முடியாது, அம்மா வீட்டாண்டையும் போக முடியாது. எங்கள் அண்ணன் கிண்டலாக சிரிப்பார். வந்திருக்கா மரியம்பி வந்திருக்கா, மேரின்ற பேர் மரியம்மான்னு கூப்பிட்டது எங்கள் அண்ணன் தான் முதல்ல வந்திருக்கான்னு சொல்லி கேட்பார், கிண்டலாக சிரிப்பார். அது மாதிரி ஒரு 4 வருஷம். அதுக்கப்புறமா ஒரு நாள் என்னை பயங்கரமாக அடி அடித்து இந்த மஞ்சள் கயிறெல்லாம் போட்டுருந்தா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கள் முறைப்படி நீ நடந்தால் சரி, இல்லாட்டி நீ உங்கள் வீட்டுக்கு போய்டுன்னு சொன்னாங்க. 4 வருஷம் ஒருத்தனோட இருந்துட்டு துன்பமாக எப்படியோ இருந்து, சரி உங்கள் இஷ்டம் எதுவோ அதே செய்யுன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கயிறை அடித்து என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அந்த நேரத்தில் ரெட்டு, கண்ணு ஃபுல்லாக ரெட்டு, வாய் உள் பக்கம் வந்து கிழிஞ்சு போச்சு எனக்கு. அந்த அளவுக்கு குத்தி இருந்தாயிரம் போனப்போ அந்த மாதிரி ஒரு முடிவு அந்த மனுஷனுக்கு. அந்த நேரத்தில் அந்த கயிறு எங்கே போச்சுன்னே தெரியாது. தேடினதில் இனிமேல் போட்டு கயிறு தேடி போட்டால் நீ இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. சரி உங்கள் இஷ்டம் என்னவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முஸ்லீம் முறைப்படி ஒருத்தர் வந்து அவங்க ரொம்ப பெரிய பணக்காரருங்க. அவங்க வந்து அவங்க மகன் கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வைக்க போகும்போது அந்த பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த நேரம் அனாதை பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் அவங்க என்னை வந்து அவங்க வீட்டில் டிரைவராக எங்கள் வீட்டுக்காரோட மாமா இருந்தார், அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, மேரியெல்லாம் வேண்டாம், மரியம்மெல்லாம் வேண்டாம், நாங்கள் வைக்கிற பேர் ராபியா, உன் பேர் ராபியா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கயிறு போயிட்டு கரிசமணி கழுத்தில் வந்தது. பார்க்குறவங்களாம் என்ன கேட்டாங்க, என்ன வாழ்ந்தது ஒரு கணவரோட தான், ஆனால் முதல் கணவருக்கும் புருஷன் இல்லை, பிள்ளைங்க இல்லை, இந்த கணவருக்கும் புருஷன் இல்லை, பிள்ளைங்க இல்லையான்னு கேட்க ஆரம்பித்தாங்க.
அவமானம். சரி இருக்கட்டும், இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டே வந்தேன். என் வாலிப பருவத்தில் எல்லாரும் எவ்வளோ பெரிய கற்பனைகளை வாழ்வாங்க. ஆனால் எனக்குள்ளே ஒரு வட்டம் போட்டு இந்த வட்டத்துக்குள்ளே தான் வாழணும். ஏன்னா என் தங்கச்சி இருக்கா, நம்ம வாழ்க்கையை வச்சு என் தங்கச்சி வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது, ஒரு கேவலமும் நடக்கக்கூடாது. சரி என்ன பட்டாலும் படலாம். ஆக மொத்தம் நம்மளுடைய வாழ்க்கை ஒரே ஒரு உண்மையை நம்பணும். நான் விசுவாசித்தேன், படைச்சவனுக்கு தெரியாத வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. என்னை நான் தாய் வயிற்றில் கருவில் கலையணும்னு இருக்கும்போது கலையாத கொண்டு வந்த கடவுள் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அவருக்கு தெரியாமல் நடக்காது. ஆனால் நான் நிச்சயமாக நல்லா வாழ்வென்று ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். என் கணவரோடு 25 வருஷம் வாழ்ந்தேன். சொந்தமாக தொழில் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சேன். நல்ல நகை இங்கே வாங்கினேன், எல்லாம் செஞ்சேன். அவருடைய அலட்சிய போக்கு, அடுத்த பொம்பளைங்களை விரும்புறது, அவங்களுக்கு செலவு பண்ணுறது, ஒழுங்காக கம்பெனியில் அந்த மாதிரி சூழ்நிலையில் 4 மாதம் வாடகை பாக்கி, 1 கிராம் நகை கூட இல்லாத சூழ்நிலையில் எல்லா துணிமணி கூட எனக்கு எதுவும் நல்ல கட்டிக்க புடவை கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டார். அவர் இறக்கும்போது எனக்கு 42 வயசு. 42 வயசு எது செஞ்சாலும் பரவாயில்ல. அப்போ நான் லெதரும் தைப்பேன். டைலரிங்கில் எல்லா வேலையும் எனக்கு தெரியும். லெதர் டைலராக போன இடத்துல 50 லேடிஸ்களோடு நானும் செஞ்சேன். பழையபடி நிறைய நகைங்கள்லாம் பூமியில் வந்து உண்மைக்கோ உத்தமத்துக்கோ சத்தியத்துக்கோ இல்லாத ஒரு மரியாதை இந்த பொண்ணு நகைக்கு உண்டுன்றது அந்த கம்பெனிக்கு போயப்போ நான் கண்டுபிடிச்சேன். நகை போட்டிருக்கவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க, ஒரு நல்ல துணி கட்டுறவங்க பேசுவாங்க. இல்லாதவங்கள்ட்ட சூப்பர்வைசரை கூட நல்லா பேச மாட்டாங்க. சூப்பர்வைசர் ஆர்சி லில்லி, அந்த பொண்ணு, அந்த லேடி பேர். அவர் ரொம்ப நகைங்க வாங்க எல்லோரும் நல்லா பழக வச்சு அந்த மாதிரி லெதர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த ராபியான்ற பேரோடு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எப்பவுமே தச்சுக்கிட்டே இருப்பேன். நான் சின்ன வயசில் பாடின பாட்டுங்களை ஆண்டவரை பற்றி பாடிக்கிட்டே இருப்பேன். என் பாட்டு சத்தம் கேட்டாலுமே சொல்லுவாங்க, பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து அன்னைமாரி போயிட்டு ராபியாவே வாழ்ந்துட்டு வந்தேன். ஆனால் உள் மனசுக்குள்ளே ஆண்டவரை பற்றி ஆழமான கருத்து. ஒரு முறை ரொம்ப அடின்னு அடித்து போட்டு படுத்துட்டே இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஆர்சியில் வந்து வேதத்தில் ரொம்ப தெரியாது, பைபிளெல்லாம் வாசிக்க தெரியாது. மரிச்சார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், அவ்வளவுதான், வேறு எதுவுமே தெரியாது. அது மாதிரி நானும் அப்படி தான் நம்பினேன். ஆண்டவர் மரிச்சார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பெரிய வெள்ளி ரொம்ப பயபக்தியாக ஒயிட் சாரி கட்டிக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே வந்து ஆண்டவருடைய உருவம் வச்சுருப்பாங்க. பாடுபட்டு அவர் மரித்த மாதிரி ஒரு சடனை மாதிரி ஒரு சிலை இருக்கும். அங்கே போயிட்டு காலில் பன்னீர் ஊற்றிட்டு துளசி இலை கொண்டு போய் போட்டுட்டு காலில் தொட்டு கும்பிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான் வெள்ளிக்கிழமை. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு உயிர் தெழுந்த நாள் கொண்டு ஈஸ்டர் சண்டே போயிடுவேன். அவ்வளோதான் தெரியும். அன்றைக்கி நான் அடித்து அழுதுன்னு இருக்கும்போது நான் கேட்டேன், ஏஸ்பா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம்தான், 3 மணி நேரம் தான் சிலுவையில் தொங்குனீங்க, மறிச்சிட்டிங்க, அப்புறம் உயிர் திட்டுறீங்க, நான் இவ்வளோ அடிப்படுறேனே, என்னால் தாங்க முடியலையே இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படியே வேதனையோடு படுத்து தூங்கிட்டேன். அப்போ எனக்கு தரிசனம் தேவனுக்கு கொடுத்தது. சிலுவையில் அப்படியே துடிக்க ரத்தம் சொட்ட முள்முடியிலேருந்து ரத்தம் வடிது, கை காலெல்லாம் ஆணியில் கடாப்பட்ட காயங்களை அப்படியே காட்டினார் எனக்கு. இல்லை ஏசப்பா, நான் படுறது பாடே இல்லை, நீங்கள் பட்டது தான், எங்களுக்காக பட்டது தான் பாடணும். அப்போதுலேருந்து என் உள் மனசுக்குள்ளே ஆண்டவருக்கு ரொம்ப பயந்து நடுங்க ஆரம்பித்தேன். அந்த தரிசனம் கண்ட கொஞ்ச நாட்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டார். அவர் இறக்கும்போது என்னுடைய சூழ்நிலை ரொம்ப தரித்திரமான சூழ்நிலையில் இறந்து போயிட்டார். அப்போ நான் கேட்டது, உன்னை நோக்கி எந்த கரங்கள். நான் வந்து 5 வேளை நமாஸ் படிப்பேன், ஃபுல்லாக குரான் படிச்சிருக்கேன். குரானில் கூட ஆண்டவரை பற்றி ஒரு அற்புதமான சாட்சியாக தான் எழுதியிருப்பாங்க. கண்ணின் வயிற்றில் பிறந்தார், மரியாள் வந்து பரிசுத்தமானவங்க, அவங்க வயிற்றில் வந்து ஆவியானவரால் தான் உருவாக்குனார், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் சிலுவையில் அரைஞ்சதை மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. அவர் உயிரோட உடலோட வானத்தில் இருக்கிறாரு ஈசா நபி அப்படி சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் நினச்சி அவங்களோட சேர்ந்து நானும் பேசின்னு இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். எங்கள் வீட்டுக்கு வந்தேன், லெதர் கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சேன். அப்படியே இருந்தேன். பிளஸிங் டிவி பார்க்க ஆரம்பித்தேன். நான் குரானில் வந்து நான் யோபை பற்றி, யோபு வந்துன்னா ஐயூப்புன்னு போட்டிருக்கோம் குரானில். அன்றைக்கி கரெக்டாக யோபை பற்றி
ஆலன் பால் பேசுவார். அதுக்கப்புறம் நான் ஆபிரகாமுக்கு இப்ராஹிமின் பேர். ஆபிரகாம் சரித்திரம் படித்தா கரெக்டாக இப்ராஹிமை பற்றியா ஆபிரகாம்னு சொல்லிட்டு ஆலன் பால் மெசேஜ் எடுப்பார். அதுக்கப்புறம் ஈசா நபின்னு இருக்கோம், இயேசுவை பற்றி பேசுவார். குரானில் யோபுக்கு ஐயூப்னு இருக்கும், மரியாளுக்கு மரியம்னு அப்படி இருக்கும், ஆபிரகாமுக்கு இப்ராஹிம்னு அப்படி இருக்கும், தாவீதுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம்னு இருக்கும். அது மாதிரி எல்லாருமே ஏசப்பாக்கு ஈசா நபின்னு அப்படி இருக்கும். ஆண்டவருடைய வருகை 1000 வருஷம் அரசால போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு குரானில் இருக்குது. அவருடைய 2ஆம் வருகை சமீபமும் இருக்குது. அவர் மரித்தவங்களை உயிர் வைத்தார்னு குரானில் இருக்குது. அவர் நடந்து போகும்போது குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினாருன்னு இருக்குது. செவிடர்களை கேட்க செய்தார் ஈசா நபின்னு இருக்குது. பிறவி குருடனை பார்வையிட செஞ்சார் ஈசா நபின்னு இருக்குது. ஆனால் ஆண்டவர் செஞ்ச எல்லா அற்புதத்தையும் எழுதியிருக்கு. ஆனால் அவர் உயிரோட உடலோட கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும்போது அந்த பாறையோடு அவர் உயிரோடு போய் 2ஆம் வானத்தில் அவர் அப்படி இருக்கார். அப்படி குரானில் இதெல்லாம் எழுதியிருக்கு. தமிழ் குரான் படிச்சிங்கன்னா சூரிய மரியம்னு சொல்லிட்டு வரும். அதில் நான் சொன்ன இதெல்லாம் வருது. குரானில் தான் இந்த மாதிரி ஆண்டவரை பற்றி சாட்சி, மரியாதை பற்றியும் பரிசுத்தமானவங்கன்னு சொல்லிட்டு குரானில் எழுதியிருக்கு. அப்போ நான் குரான் படித்து நானும் அவங்கள மாதிரியே சொல்ல ஆரம்பித்தேன். ஏசு உயிரோட உடலோட இருக்கார், அவர் யாரும் சிலுவையில் அறையில் அப்படி சொல்லிட்டு இருந்தவ 2 வருஷம் பிளஸிங் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்து ஞானஸ்தானம் எடுக்கணுன்ட்டு சொன்னாங்க. பிளஸிங் சர்ச்சை ஆரம்பித்த நாள்லேருந்து 1 வாரம் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஆனால் தினந்தோறும் நமாசம் படிப்பேன், சர்ச்சுக்கும் போவேன். அப்போ என்ன இது நம்ம 2 இதுக்குன்னு சொல்லியிருக்கு. அப்படி ஒரு குற்ற உணவு எனக்கு இருக்கும். எதனாலனா நான் மறிச்சா கல்லறையில் கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணுவாங்களா, முஸ்லீம் முறைப்படி அடக்கம் பண்ணுவாங்களா அப்படின்னு இதனாலேயே நான் ஞானஸ்தானம் எடுக்காதுன்னேன். ஒரு நாள் ஞானஸ்தானம் பற்றி ஏசப்பா தெளிவாக என்னோட யோவான் 17 ஏசப்பா ஞானஸ்தானத்து ஏசு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதை பார்த்து எப்போ இரவு 12 மணிக்கு அந்த அதிகாரத்தை படிக்க சொல்கிறார். ஏசு கீழ்ப்படியும்போது நம்ம என்ன அப்படி சொல்லிட்டு 2015 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அன்னமேரியா வளர்ந்தவ, ராபியாவாக வாழ்ந்தவ கடைசியில் ஞானஸ்தான தொட்டியில் மூழ்கி எழுந்திருக்கும் போது அப்போ நான் நினச்சேன், ஆவியானவரே ஏசப்பா ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு அற்புதமாக நீங்கள் புறா வடிவில் இறங்கி வந்தீங்க சொல்கிறாங்கல்ல, நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு அதிசயம் செய்யணும் நீங்கள் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டே நின்றுருந்தேன். அன்றைக்கி என்னோட 120 பேர் ஞானஸ்தானம் பிளஸிங் சர்ச்சில். அப்போ நான் இறங்கும் போது இன்னும் இறங்கணுமா இன்னும் இறங்குமான்னு தண்ணி கேட்டுகிட்டே இறங்கினேன். இன்னும் 3 படி இறங்குமான்னு இறங்கினேன். ராபியாவை காருண்யான்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால சொன்னாங்க. நான் எப்படி முழுகினேன், எப்படி எழுந்தேன், எப்படி படி ஏறினேன்னு எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆவது படியில் நான் நிற்கிறேன். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன இது இப்படி நிற்கிறாங்களே. வாலிப பையன் கூட தண்ணி தொட்டில் முழுகி வெளியே வரும்போது கீழே விழுந்தான் என் கண்ணு முன்னாடியே. ஆனால் மடமடன்னு இறங்கி நான் நேரம் எல்லாம் முட்டி போட்டு உட்காந்து இறங்கினாங்க. ஆனால் ஆவியானவர் என்னை நிரப்பி நான் நல்லா இறங்கி ஆலன் பால் எதிர்க்க போயிட்டு நின்றுட்டு சொல்கிறேன், 40 வருஷம் நான் ரொம்ப தூரம் போயிருந்தேன், எப்படி என்னை இழுத்தார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்குறேன். அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். அந்த முதல் வாரம் திருவிருந்தில் பங்கு பெறும்போது என் முன்னாடி அவர் நிற்கிறாரு, ஆலன் பால் நிற்கிறாரு. கதறி கதறி அழுத நான், மறுதளிச்சனே, இந்த திருவுடலை மறுதளிச்சனே, நான் இல்லைன்னு சொன்னேனே, அவங்க பேசலாம், நான் பேசியிருக்கலாமா. 10 வயசில் புது நன்மை எடுத்தேன் ஆர்சியில். அப்போ எதுவுமே தெரியாமல் அப்பம் கொடுத்தாங்க, வாங்கினேன், அவ்வளோதான். ஆனால் சத்தியத்துக்குள்ளே வழி நடத்த, வேதாகமத்தை தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செஞ்சது என்னுடைய ஆவிக்குரிய சபை ஆசீர்வாத திருச்சபைக்கு போய் நான் ஞானத்தில் பரிசுத்த ஆவியானவர் யார், அவர் வந்தால் என்னென்ன நடக்கும் எல்லாமே எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அப்போ அந்த முதல் நாள் நான் திருவிருந்தில் பங்கு பெறும்போது அப்படி அழுதேன், ஏசப்பா நான் மறுதளிச்சேன்ப்பான்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தை வாங்கி
இன்ன வரைக்கும் நான் நாக்கில் வாங்கி அதை அப்படியே தான் விழுங்குவேன் நான். ஏன்னா சிதைக்கப்பட்ட ஒரு சரித்தை நான் மென்று சாப்பிட மாட்டேன் ஏசப்பான்னு சொல்லியே அப்படியே முழுங்குவேன். அதுக்கப்புறம் ரசம் கொடுக்கும்போது என் பக்கத்தில் வந்து நின்று சொன்னார் அலன்பால், உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னார். கதறி அழுத நான் மறுதளிச்சேன்ப்பா. நான் மறுதளிச்சேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க ஏசப்பா. இனி வார நாளெல்லாம் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உமக்காகவே வாழ்வேன். இந்த காருண்யா வந்து சாதாரணமாக நான் இருக்கக்கூடாது. உங்களுடைய நாமத்தை காருண்யரேன்ற பேரை காருண்யான்னு எனக்கு தந்தீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்போத்துலேருந்து நான் எங்கே போனாலும் பாட்டு பாடுவேன். இதே தான் என்னுடைய ஆராதனை தான். எனக்கு எங்கே போனாலும் ஆராதிக்கணும், தேவனை துதிக்கணும், பாடணும். இப்படி நான் ஞானஸ்நானம் எடுத்த உடனே எங்கள் வீட்டில் எல்லாருமே எனக்கு எதிராக மாறிட்டாங்க. முஸ்லீமாக இருக்கும்போது கூட என்னை ஆதரிச்ச என் குடும்பம். எங்கள் அம்மா பார்த்தேன். எங்கள் அம்மா 12 வருஷம் இடுப்பு எலும்பு உடஞ்சி படுத்திருந்தாங்க. நான் தைய வேலை செஞ்சு எங்கள் அம்மா காப்பாற்றினேன். யாரும் காசு தர மாட்டாங்க, எல்லாரும் வசதியானவங்க தான். ஏன் கொடுக்கணும்? எங்கள் அம்மா மறிச்சிட்டாங்க. மறித்து போன உடனேயே அப்போவே வீடை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி எனக்கு வீடு இல்லை. நம்பினவங்க யாருமே எனக்காக இல்லை. ஆனால் தேவன் என்னோடு இருக்கார். அவருக்காக ஏதாச்சும் செய்யணும், அவருக்காக செய்வேன், விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா பாடக்கூடிய இந்த கர்த்தர் கொடுத்துருக்காரு. நல்லா ஜெபிக்க வேண்டியது. நான் ஜெபிச்சா கர்த்தர் வந்து என்னோடய ஜெபத்தை கேட்குறாரு. நோயாளிங்களுக்கு நான் ஜெபிக்கும் போது நோய்க்கு சுகத்தை தராரு. நான் எவ்வளோ இயேசுவை விட்டு விலகி இருந்தனோ அந்த அளவு இன்றைக்கி நான் வாழ்ந்த இயேசுக்காக தான். இப்போ எனக்கு வீடு இல்லை. ஒரு இடத்துல தனியாக திருநின்ற ஒரு இடத்துல வீடு பார்த்துருக்கேன். அந்த வீட்டிலேருந்து ஆண்டவரோட ஊழியம் செய்யணும் என்னுடைய வாஞ்ச. எனக்கு பக்க பலமாக தேவ பிள்ளைங்க இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. தேவ பிள்ளைங்களோட என்னை தேவாதி தேவனை நான் நம்புகிறேன். ஏன்னா அழியாமல் என்னை உலகத்துக்கு கொண்டு வந்து அன்னமேரியாக வாழ வச்சு எனக்கு படிப்பும் பாதியில் போச்சு. முழுமையான படிப்பு கிடையாது. வேலை செஞ்ச டைலரிங் வேலை. ஆனால் இன்றைக்கும் நான் தைப்பேன். என்னுடைய தொழிலை நம்பியிருக்கேன். கடவுளுக்கு அடுத்து யாரை நம்புறேன்னா என்னுடைய ஆண்டவர் தந்தை இந்த கைத்தொழிலை நம்பியிருக்கேன். நல்லா தைக்கிறேன். நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். யார் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு இயேசு மாத்திரம்தான். உலகத்தில் எல்லாமே மாயை. சாலமன் ராஜா சொல்லியிருக்காரு பிரசங்கில, மாயை எல்லாம் மாயைன்னு. மாயை தான். உலகத்தில் எதுவுமே நிரந்தரம். ஆனால் நிரந்தரமான ஒரே ஒன்று தான், இயேசு மாத்திரம்தான். ஏன்னா எல்லாரும் பலி தருவாங்க. எல்லா மதத்துலேயும் ஆடு மாடு கோழின்னு பலி தருவாங்க. ஆனால் தன்னையே பலியை தந்த தேவன் அவர் ஒண்டி தான். நமக்கெல்லாம் நிறையவே ஜெபிக்க கூட தெரியலன்னா கூட பரவாயில்ல. பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. பைபிளில் இருக்கிற வசனத்தை படி ஜெபிக்கணுமா? இல்லை, அப்பான்னு கூப்பிட்டா போகிறோம், ஏசப்பான்னு கூப்பிட்டா போகிறோம். மகளேன்னு கேட்குற தேவன் அவர் ஒருத்தர் தான். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் துன்பத்தில் நீங்கள் அம்மா அப்பான்னு யாரை கூட கதறி கழுவுங்க. இருட்டில் உட்காந்துருங்க. நீங்கள் கூப்பிடுங்களே ஏசப்பாவை, ஏசையா, ஏசு ராஜான்னு கூப்பிட்டு பாருங்க. நம்ம அப்பா உரிமையோடு நம்ம கூப்பிடணும். தகப்பன் தன் பிள்ளை சுமக்கிறது போல நம்மளை சுமக்கிற தேவன் அவர் ஒருத்தர் தான். அவரை தவிர வேற தேவன் இல்லை. ஜீவனே நமக்காக தந்தார். நம்மளோட தேவை அவருக்கு என்னதுன்னு தெரியும். எனக்கு வயசு 68 வயசாகுது. நான் நல்லா ஓடுறேன். எங்கே கூப்பிட்டாலும் போவேன். யாருக்கு சொன்னாலும் செய்வேன். யாராச்சும் ஆஸ்பத்திரியில் டேஞ்சராக போய் ஜெபிப்பேன். கர்த்தர் சுகத்தை தருவார். ஏன்? எங்கள் அப்பா எனக்குள்ளே இருக்கார். எனக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் உங்களுக்குள்ளே வருவார். பெரிய மாலை மாடிகளை வாசம் செய்கிறவர் இல்லை ஏசுப்பா. உண்மையான உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்கிற இதயத்தில் வாசம் செய்கிற ஒரே தேவன் இயேசு மாத்திரம்தான். நீங்கள் விசுவாசிங்க. அவருடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபம். அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும்னா அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஆண்டவரை மறுதளிச்சு பாடுபட்டு இருப்பாங்க. ஆனால் வாலிப பரம்பரை வந்தாலும் மனசை அலைய விடாது. எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் நம்பின இயேசுவை
இயேசு எனக்கு ஒரு நிச்சயமாக வழி காட்டுவார். இன்னைக்கு யாருமே இல்லை என் கூட, தனிமை தான். ஆனால் எங்கள் அப்பா என்னோடு இருக்கிறார் எப்பவுமே. எரேமியா 1:5 என்னோட தேவன் முதல் பேசின பேச்சு, தாயின் கர்ப்பத்தில் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன், நீ ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசின்னு சொன்னார். உன்னோட நான் கூட இருக்கிறேன்னாரு. யோசுவால இருக்காரு. அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை மறவாயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, வாழ்வுக்கு நல்ல தீபமதே, என்னை மறவாயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இது கேட்டால் போதும். மெய்யான ஜீவ வழி, மெய்யான ஜீவ ஒளி, அவருடைய வழியில் அவருடைய ஒளியில் நம்ம நடக்கும்போது என்ன ஆபத்து வந்தாலும் மகளே நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்கிற ஒரே தேவன் ஏசப்பா. எனக்கு 1000 சொல்லி முடியாது. எனக்கு 2 கண்ணிலும் புற விழுந்திருந்தது. டாக்டர்ஸ் என்னை கண் ஆப்ரேஷன் பண்ணியே தீரணும் சொல்லிட்டாங்க. அப்போது வேதத்தில் பர்திமே என்ற பிறவி குருடன் ஒருத்தர் இருந்தார். ஏசப்பா அந்த வழியாக வரான்னு சொல்லும்போது, இயேசுவே இயேசுவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருடர் கத்துவார். அப்போ ஏசப்பா அவர் கண்களை தொட்டு பிறவி குருடனுக்கு கண் பார்வை தரார். அந்த வசனத்தை வச்சு நான் கேட்டேன் ஏசப்பா கிட்டே, ஏசப்பா நான் ஞானஸ்தானம் எடுக்கல, ஒன்றும் இல்லை, நமாஸ் படிச்சுன்னு இருக்கிற நேரத்திலேயே நான் கேட்டேன், ஏசப்பா என் கண்ணு நீங்கள் தொடுங்கப்பா, எந்த டாக்டர்கிட்டையும் நான் போக மாட்டேன் ஏசப்பா, என் கண்ணு 2 தொடுங்கன்னு. 15 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் டாக்டர்ஸ்கிட்ட போனால் என் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணணுன்னு தான் சொல்லுவாங்க. ஏசப்பா தொட்ட கண்ணை வேறு எந்த டாக்டரும் தொடக்கூடாது. எனக்கு நல்லா கண் பார்வை தெரியுது, வேதத்தை படிக்க தெரியுது, தைக்க தெரியுது, இது போதும், நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன். அதுக்கப்புறம் ஓவர் ப்ளீடிங் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு குழந்தைங்க இல்லை, அதனால் ரொம்ப அதிகமாகவே ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த நேரம் வேதாகமத்தில் 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானார். அவங்களுடைய பெரும்பாடு நின்று போச்சு. அந்த வசனத்தை வச்சு கேட்டேன், ஏசப்பா 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ உங்கள் வஸ்திரத்தை தொட்டு குணமானால் இல்லையா, நீங்கள் என்ன தொடுங்க, நான் சுகமாயிடுவேன் அப்படியே சொன்னேன். எந்த பிரச்சனையும் இல்லாத 52 வயசில் எனக்கு பூரண சுகத்தை கர்த்தர் தந்தார். டாக்டருக்கு மேலே பெரிய பரிகாரி ஏசப்பா மட்டும்தான். நமக்காக பரிந்து பேசுகிற பரம ஆசிரியர் அவர் தான். நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஏசப்பா ஒரு முறை கேட்டு பாருங்கள், என்ன நோயாக இருந்தாலும் சரி, இயேசுவே என்னை குணமாக்குங்க அப்படி சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே எந்த டாக்டர்ஸும் தேவை கிடையாது. சுகமான பிறகு நீங்கள் போய் டாக்டர்ஸை பார்க்கலாம். வாழ்க்கையில் அதிசயம் செஞ்சுருக்காரு. நான் பாவி தான், அவரை மறுதளிச்சவர் தான். எங்கள் வீட்டாண்ட நான் இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு கர்ப்பப்பையில் கட்டி சொன்னான், ஆண்டவர் தொடுறாரு, குணமாக்குவார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போகிறாங்க, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனான். சுகமாக்குங்க ஏசப்பா சொன்னதான். போன டாக்டர்ஸுங்க உனக்கு ஆப்ரேஷனே வேண்டாம், நீ போ, உனக்கு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் சதா சரிதான், ஒரு சின்ன ஜபந்தான், ஏசப்பா குணமாக்குங்க, கர்த்தர் சுகத்தை தராரு. இன்னொரு பையனுக்கு அவனுக்கு ஒரு கிட்னி கல், ஒரு கிட்னி அழுகி போச்சு, கணையத்தில் ஓட்டை. ஜெபிக்க சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க என்கிட்ட. நான் ஒன்றுமே சொல்லலை, ஏசப்பா அந்த பையனுக்கு சுகம் கொடு, அவ்வளோதான். அவன் சாஞ்சான், இனிமேல் பட்டு குடியெல்லாம் குடிக்காதுன்னு. 1 மாதம் படுத்து அந்த பையனை பார்க்குற, கர்த்தர் பூரண சுகம். அவங்க ஒய்ஃப் சொல்கிற, எந்த டாக்டர்கிட்டையும் போல, எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்காருன்னு.
எப்படிப்பட்ட அர்த்தம்? நான் கதையெல்லாம் சொல்லலை, உண்மையாக என் வாழ்க்கையில் என்னை கொண்டு தேவன் செஞ்ச அற்புதங்களை நான் சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி நிறைய சாட்சிங்க நான் கேட்டால் மட்டும் இல்லை, நீங்கள் கேட்டாலும் இயேசுப்பா செய்வார். ஏன்னா வியாதி பெருகி கிடக்கிற நேரத்தில் வைத்தியர் அவர் மட்டும்தான். அவர் நாமத்தை சொன்னால் சுகம், அவர் நாமத்தை சொல்லும்போது பலன், அவர் நாமத்தை சொன்னால் சந்தோஷம், அவர் நாமத்தில் சமாதானம். அவர் சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதான கர்த்தர். என் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிட்டேன். வாழ்விலும் தாழ்விலும் எது நடந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார். இப்போ என்னுடைய தனிமை துணையாளர் யார்? எனக்கு குழந்தைங்க இல்லை, கூட பிறந்தவங்களெல்லாம் வெறுக்கப்பட்டேன். இந்த சூழ்நிலை எனக்கு கடந்து போகும். ஆனால் என் தேவன் என்னோடு இருந்து என்னை தைரியப்படுத்துகிறாரு. உன்னோட நான் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக வேதனையாக தான் உன்னோட நான் இருக்கிறேன், இருக்கீங்கப்பா, நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். இந்த சாட்சியை எனக்கு கொடுத்த இந்த காலிங் டிவிக்கு நான் கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி சொல்கிறேன். இந்த டிவி மூலயமா, இந்த பார்க்குற மூலயமா நிறைய ஜனங்க இவ்வளோ பாடு அனுபவிச்ச, இவ்வளோ வேதனை அனுபவிச்ச, இவ்வளோ நோயில் இருந்தவ இன்றைக்கி இப்படி 68 வயசில் சாட்சி சொல்கிறேன்னா அவருக்குள்ளே இருக்க தேவன் எவ்வளோ பெரியவர்னு நீங்கள்லாம் அறியணும், நீங்கள்லாம் அறிஞ்சு கொள்ளணும். எந்த ஒரு மதத்தையும் இயேசு பரப்ப வரல. இயேசு சமாதானத்தை தான் கூற இந்த பூமிக்கு வந்தார். எல்லாருக்கும் சமாதானத்தை தரதான் அவர் வந்தார். அது மட்டும்தான். கிறிஸ்துவ ஒன்று மதம் கிடையாது, மற்றவங்களை வாழ பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வழி. எல்லா சாராயத்தை குடிச்சிட்டு பூஜை போடுற காலத்தில் உண்மையாக உத்தமமாக வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு வழி எது? கிறிஸ்துவின் வழி தான். அந்த வழியில் நீங்கள் நடக்கணும். அதுக்காக தான் நான் பேசுகிறேன். இதற்காக இந்த தந்தை இந்த காலிங் டிவிக்காக கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி. பாஸ்டர் டேனியலுக்காக ஜெபிக்கிறேன். சிங்காசனம் தீர்த்திருக்க சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம். எங்கள் ரட்சகர் மீட்புரான இயேசு மகாராஜாவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிற ஸ்தோத்திரிங்க அப்பா. இம்மட்டும் காத்த எபினேசரே மக்கோடா கொடி நன்றி ராஜா. அப்பா இமானுவேலராக அப்பா மகன் குடும்பத்தோடு இருப்பதற்காக கோடா கொடி நன்றி ராஜா. அப்பா இந்த சேனல் நீ தந்தது ராஜா. காலிங் டிவி மூலம் அநேகரை அப்பா அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இது இருப்பதற்காக கோடா கொடி நன்றி ராஜா. குடும்பத்தை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. என்னென்ன தரிசனத்தை தந்திரோ அத்தனை கர்த்தர் நீ நிறைவேற்றுவீராக. நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்கப்பா. என்னை நோக்கி கூப்பிடு மறுவுத்திர அருள் செய்வேன்னு சொன்ன தேவன் நீங்கப்பா. அப்பா இந்த காலிங் டிவி மூலம் எத்தனை பேர் பார்க்குறாங்க, அத்தனை பேரும் உமது அழைப்புக்குள் வர அப்பா நீ இது பயன்படுத்துவீராக. மகனை மேன்மேல ஆசீர்வதிப்பீராக அப்பா. கர்த்தாவே ஆபிரகாம் சொந்திர ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வேன்னு சொன்னது போல அப்பா குடும்பத்தையும் ஊழியத்தையும் அப்பா இந்த சேனலை யூடியூப் மூலம் போகிற சேனல் அப்பா கூடிய விரைவில் அப்பா எல்லா இடங்களுக்கு சென்று அப்பா மகா பெரிய சேனலாக உருவாக நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய அழைப்பு இந்த சேனல் மூலம் வெளி வர வேண்டும் என்று தேவ சித்தம். அடிமை என்னை தாத்துகிறேன் அப்பா. போகிறவர்கள் பாதுகாத்து கொள்வீராக. உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போக செய்வீராக ராஜா. இயேசு மகாராஜாவே உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிற பிள்ளையாக அப்பா இந்த பிள்ளையை உருவாக்கினீர். அதுக்காக கோடா கோடி நன்றி அப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. யோபின் குடும்பத்தை வேலை எடுத்து பாதுகாத்த தேவன் மகனுடைய குடும்பத்தை வேலை எடுத்து பாதுகாத்து கொள்வீராக. இயேசு மகாராஜாவே உம்முடைய திருநாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டுகிறேன். ஏசையா நீ சொல்லாகும், நீ கட்டளையிட நிற்கும் ராஜா. எங்கள் தேசத்தில் நன்மைகள் ஓங்கவும் தீமைகள் விலகவும் நன்மை கொண்டு தீமையை தடுப்பராக என்று இவர்கள் வாழ நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மகாராஜா மூலம் இந்த விண்ணப்பத்தை வேண்டி ஏறெடுக்கிறேன். ஜீவனும் பரிசுமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர்
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.